ஹாய் ஹலோ buddies, வெல்கம் பேக் டு ZOOBi Talks யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். Hi hello friends, welcome back to ZOOBi Talks YouTube channel. இன்னைக்கு ஈஸி ஆப்டிடியூட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to take a square root of perfect squares within 5 secondsல எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Let's watch this video completely. It will be definitely helpful for you. So ஒரு perfect square ரூட் எடுக்கிறதுக்கு we need to know two things. First thing என்னன்னு பார்த்தோம்னா யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி அத ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன நம்பர் யூனிட் டிஜிட்டா வரும்ங்கறத கெஸ் பண்ணனும். And next important thing is we must be aware of squares of the numbers from 1 to 30 at least 1 ல இருந்து 30 வரைக்கும் at least அந்த நம்பர்ஸ் ஓட ஸ்கொயர்ஸ் நமக்கு தெரிஞ்சினா அது நமக்கு ரொம்ப எப்படி இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So let's start with one small example. Take 289. இத அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் because it is a perfect square. Most of the people they know the answer already, but answer தெரிஞ்சாலுமே இந்த ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றதுங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். Okay, so first step என்னன்னா கொடுத்த நம்பர் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருங்க. லாஸ்ட் டிஜிட்ல இருந்து 2 டிஜிட்டை மட்டும் என்ன பண்ணுங்க செப்பரேட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருங்க. That's it. We are almost done the question. Now இங்க இருக்க நம்பர்ல maximum square என்னன்னு பார்க்கணும். Now look at here, maximum square என்ன 1 தான். 1 square is 1, 2 square வந்து 4. அது எக்ஸிட் ஆகுறதுனால we are going to stop from this. And next thing is இங்க இருக்கிற 2 digit என்னது 89. 89 ல இருக்கிற maximum square என்னன்னு நம்ம பார்க்க வேணாம். இந்த இடத்துல இருக்க யூனிட் டிஜிட்டுக்கு மட்டும் நாம என்ன பண்ணனும், we should give importance. So unit digit is 9. அப்ப யூனிட் டிஜிட் 9 ஆ இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன பாசிபிள் நீங்க செக் பண்ணலாம். 9 ஆ இருந்துச்சுனா பாசிபிலிட்டிஸ் என்னன்னா 3 or 7. அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா either 13 or 17. Okay, so 50-50 ல இருக்கு. இதுல 13 ஆ 17 ஆங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? There is a one more trick, that is இங்க நீங்க என்ன நம்பர் வச்சிருக்கீங்களோ 1, அதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 2. Multiply these two, what you are getting 2. So இந்த ரிசல்ட்டையும் இதையும் இப்ப நம்ம கம்பேர் பண்ணனும். இந்த ரிசல்ட் கிடைச்ச மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட் விட கம்மியா இருந்துச்சுனா go with the smallest value. ஒருவேளை இதுவும் ஈக்குவலாவோ இல்ல இது இதை விட கிரேட்டராவோ இருந்துச்சுனா go with the largest value. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. So the answer is what? 17. So 289 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னா 17. Let's apply the same thing for the bigger number now. இதுக்கு முன்னாடி 3 digit நம்பர் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். இப்போ இன்னொரு ஒரு 5 digit நம்பர் நான் எடுத்துர்க்கேன். 32041. We need to take a square root of this. So what is the first step? Simply write all the numbers, split the last 2 digit. இப்போ பேலன்ஸ் இங்க இருக்க நம்பர்ல இருக்க மேக்ஸிமம் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். 320 ல மேக்ஸிமம் ஸ்கொயர் 15 ஸ்கொயர் is 225, 16 ஸ்கொயர் is 256, 17 ஸ்கொயர் is 289. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்தோம். So 17 ஸ்கொயர் is 289. So maximum இதுல இருக்க ஸ்கொயர் என்னன்னா 17 தான். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற நம்பர் பாருங்க, யூனிட் டிஜிட் is 1. 1 இருந்துச்சுனா probably the answer will end up with 1 or 9. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 171 or 179. இது ரெண்டுல எது நமக்கு தெரியல. So what is the number here? 17. What is the next number to this? 18. 17 into 18 which is equal to 306. Now we need to compare these two. இது greater இருக்கா இது greater இருக்கா? இதுதான் greater இருக்கு. So இது greater இருந்துச்சுனா go with the biggest value. If it is smaller, go with the smallest value. So 306 ஐ விட 320 is greater, so go with the largest value. So 32041 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னா 179. Okay, I am taking one more number, 12769. We need to take a square root of this. So let's start with the first step. 12769, split the last 2 digit. What is the maximum square in this? The maximum square is 11 square is 121. Okay, now here number ending with 9. So probably appo unit digit என்னது 3 or 9. அப்ப என்னோட ஆன்சர் என்னது either 113 or 119. Now we need to decide whether this one or this one is right. So what is the number here? 11. Next number is 12. 11 into 12 is 132. This 132 is greater than 127. So this number is smaller than this. So just go with the smallest value. So this is how we are going to take a square root of perfect squares. So இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம வீடியோ என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. So அப்கமிங் வீடியோல நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு நாம பார்க்கலாம்.